மா பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா. இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லைல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊற்றணும்? டம்ளரா? எந்த டம்ளர்மா? சின்ன டம்ளரா பெரிய டம்ளராம்மா? வீட்டுக்கே வந்துட்டோம்மா, எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏமா அப்புறம் பேசுறேன். என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. எதுக்குமா? எனக்கு என்னடி தெரியும்? நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுக்க, என்கிட்ட கேட்டா? துணி காயாததுக்குலாம் என்ன பார்த்து முறைக்கிறாங்கம்மா. மா குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா. என்ன பண்ணட்டும்? தண்ணியா? பத்தப்படியா? சீக்கிரமா நான் அப்புறம் பேசுறேம்மா. அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்ல. கல்யாணம் முடிச்ச கையோட என்ன எல்லாரும் கை கையில விட்டுட்டீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல. மா கேரட் சின்னதா வெட்டணுமா பெருசா வெட்டணுமாமா? எதுக்கா? சாப்பிடுதாமா? இருங்கம்மா கேட்டு வரேன். ஏம்மா நான் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவேன்? நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்கே இருக்க சொல்வீங்க போலயே. மா எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குமா. நீங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா. சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஆட்களோட பேசக்கூடாது, தெரியாத ஆட்கள் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியலமா. அண்ணா 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்களேன். அண்ணா உங்களுக்கு கல்யாணமா இருக்கும், ஆனா இன்னும் குழந்தை பிறந்திருக்காது. அட ஆமாமா, எப்படி கண்டுபிடிச்ச? என்ன இப்படி கீரை சிந்துனா? See, you can't control me. பாத்திரங்கள் துணி துவைக்க சமைக்கிறது நீ என்ன அடைச்சு வைக்கலாம்னு மட்டும் நீ நினைக்காத. ஐயோ அதுதான் நானும் சொல்றேன், வீட்டு வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வேலைக்கு போய் கிராசரி, இஎம்ஐ, இபி பில்லு, கேஸ் பில்லு, ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங், ஷாப்பிங், லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையுமே நீ பாத்துக்கோ. உன்னை யாராலையும் அடைச்சு வைக்கவே முடியாது. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். பெண்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் பண்ணலாம்? அதான் வந்து பைக் ஓட்டலாம். எல்லாருமே இப்போ பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் வந்து. ஆனால் வந்து இன்னமும் பிரேக்குக்கு பதிலாக காலை யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாரி டிரைவர். ஆக்சுவலி சுற்றி வருவாங்க, பிரேக்கே அடிக்க மாட்டுறாங்க, காலை ஊண்டிக்கிறாங்க, முன்னாடியே நிப்பாட்டிக்கிறாங்க, பதட்டப்படுறாங்க, ஹெல்மெட் போட மாட்டாங்க, குழந்தை குட்டியோட வராங்க. யோ உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா? 4 மணிக்கு வர சொன்னதுக்கு 6 மணிக்கு வர. கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டேன், அதான் அசதியில தூங்கிட்டேன். அதுக்கான திட்டிகிட்டே இருக்க வந்ததுல இருந்து. இது ஒரு சேதியாயா? சட்டியா திங்கிற தூங்குற இது ஒரு வேலையாயா? டேய் பார்த்து பேசுறா, அது நம்மளை பத்தி அப்பாடா. அவரெல்லாம் இல்லைன்னா நம்மளால இந்த இடத்துக்கு வந்துட முடியுமா? இந்த நிலைமைக்கு வேலையை பாடுற. டேய் நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன், நீ அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேற. உனக்கு அவ்வளவுதான். என் சின்ன பையன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான் பாரு. ஐயோ உனக்கு அறிவு இல்லையா? சோத்தீங்க வேற இருக்கிறியா? கொஞ்சம் விட்டு எல்லாத்தையும் கீழே தட்டிப்பேன். அவன் உன்னை திட்டின தப்பே கிடையாது. நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது.